நித்யானந்தம். என் பெயர் நித்ய ராகானந்தா. நான் சிரம்பான் கைலாசா மலேசியாவிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு பகவானை 2007 தெரியும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் நமக்கு எந்நேரத்திலும் கூட இருந்து வழிகாட்டுறாரு அப்படின்னு பல அனுபவங்கள் இருந்தாலும் சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய அனுபவம் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 2003 அப்பா உடம்பு முடியாமல் இருந்தாங்க. எனக்கு ஹீரோவாக இருந்து எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தவர் அவர் தான். அப்போ உடம்பு முடியாதப்போ பகவானுக்கு தகவல் அனுப்பினோம். பகவான் என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தையிலேயே நாங்கள் என்ன செஞ்சோன்னா ரொம்ப அமைதியாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்துக்கிட்டு இருந்தோம். 2004 அப்பா தவறிட்டாங்க. தவறின உடனே நம்ம செய்தி அனுப்பணும். பகவான் நான் அவரை விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு சாமி இருக்காங்கல்ல, சாமி பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கலக்கமோ எதுவுமே இல்லாமல் அவர் இறுதி சடங்காகட்டும் எல்லாமே சிறப்பாக செஞ்சோம். இன்ன வரைக்கும் அப்பாவோட ஞாபகம்னு சொன்னால் அவர் நல்லா இருப்பார், பகவான் பார்த்துக்குவாங்க, அந்த எண்ணத்திலே வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய ஒரு சுமையாக இருந்தாலும் எவ்வளோ ஈஸியாக நம்ம மனசுலேருந்து அவர் எடுத்து அவர் பார்த்துட்ருக்காரு, கூட நிற்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளை எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் அவர் இருக்கார், நமக்கு என்ன கவலை? அதுதான் குரு. இந்த குரு பூர்ணிமை அன்றைக்கு நாங்கள் குருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நித்யானந்தம்.